அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்புல 500க்கும் மேற்பட்ட வேலை செய்யக்கூடிய ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல், அதனுடைய ஃபங்க்ஷனை பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம். கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கல்லீரல் எதனால பாத்தீங்கன்னா பழுதடையுது, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை தொடர்ச்சியா பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கல்லீரல் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல மிக முக்கியமான ஒரு வேலை செய்யுது. என்ன வேலையை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டீடாக்சின். காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம நிறைய உணவுகள் சாப்பிடுறோம், நிறைய பேக்கிங் ஃபுட் சாப்பிடுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சாப்பிடும் பொழுது அதுல உள்ள பாத்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதா கல்லீரலோட வேலை. அதாவது நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த உணவை ஃபர்ஸ்ட் குடல் அப்சார்ப் பண்ணும். அதுல உள்ள நியூட்ரிஷன்ஸ் தேவையான விஷயங்களை குடல் அப்சார்ப் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே டைரக்டா பாத்தீங்கன்னா கல்லீரலுக்கு அனுப்பும். அந்த கல்லீரல் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணி அதுல உள்ள கழிவுகள் எல்லாத்தையுமே அது ஒரு தொழிற்சாலை மாதிரி நம்ம கல்லீரல் செயல்படுது. அந்த தேவையான விஷயங்கள் கம்ப்ளீட் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உடம்புக்குள்ளே அனுப்புது. இது மாதிரி மிக முக்கியமான வேலையை இந்த கல்லீரல் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட் ரிலேட்டடான ஃபுட் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. அதாவது இப்போ விட்டமின் சி உள்ளது, நெல்லிக்காய். அதே மாதிரி காலையில எந்திரிச்சோடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெமனும் ஒரு இஞ்சி சார் ரெண்டும் மிக்சிங் கலந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ், இது மாதிரி உணவுகள், அதாவது விட்டமின் சி உள்ள உணவுகள், ஆரஞ்சு பழம், இது மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கல்லீரலுக்கு ரொம்ப 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 அருமையா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கல்லீரல் வேலை செய்யக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 10 to 1, நைட்டு 10 to 1. இரவு உணவு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அதாவது ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டாதான் ஒரு 2.5 மணி நேரம் டைஜஷன் டைம் எடுத்துக்கும். 9 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சோம்னா 10 மணிக்கெல்லாம் டீப் ஸ்லீப் போகணும். அதாவது கல்லீரல் ப்ராப்பரா வேலை செய்யணும் அப்படின்னா லைட் இருக்கக்கூடாது, இருட்டுல இருக்கணும். நம்ம வாயெல்லாம் அசையாம முழுமையா நம்ம ஒரு நல்ல தூக்கத்துல இருந்தாதான் கல்லீரல் முழுமையா அதனுடைய வேலை செய்யும். வேலை செய்யும் பொழுது உடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஓகேங்களா? இந்த கல்லீரல் எதனால பழுதடையுது, கல்லீரல் நம்ம டேமேஜ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பேக்கிங் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, பீஸா, பர்கரு, மாதிரி பச்சி, இது மாதிரி இதெல்லாம் அதிகமா சாப்பிடும் பொழுது அது டைஜஷன் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுது. அது மாதிரி உணவுகள் சாப்பிடும் பொழுது கல்லீரல் பாத்தீங்கன்னா பழுதடையுது. அதனாலதான் எளிமையான உணவுகள், அதாவது காய்கறிகள், பழங்கள், இது மாதிரி எளிமையான உணவுகள் சாப்பிடும்போது ஈஸியா டைஜஷன் ஆகும். அதுல மேக்சிமம் டாக்ஸின்ஸ் இருக்காது. கல்லீரல் வேலை நார்மலா இருக்கும் பொழுது அதிக நாட்கள் சிறப்பா செயல்படும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்ப மது பழக்கம் உள்ளவங்களுக்கு எல்லாம் கல்லீரல் சீக்கிரமா டேமேஜ் ஆயிரும். எதனால அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஆல்கஹால்ல டாக்ஸின்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ஒரு ஆல்கஹால் சாப்பிடும் பொழுது அதுல உள்ள டாக்ஸின்ஸை அதை ரிமூவ் பண்றதுக்கு அதிக நேரம் வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதனாலதான் மது, இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே தொடக்கூடாது. கல்லீரல் ஆப்போசிட்டான விஷயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தொடக்கூடாது. நம்ம ஜங்க் ஃபுட் இது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு விட்டமின் சி உள்ள உணவுகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கல்லீரலுக்கு ரொம்ப சூப்பரா ஆரோக்கியமா இருக்கும். இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்லீரல் 60 to 80% வரைக்கும் அது டேமேஜ் ஆகிற வரைக்கும், அதாவது நார்மலா ஆரோக்கியமா உள்ள கல்லீரல் உள்ள ஒரு பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரிதான் இவங்களும் இருப்பாங்க. ஒரு 60 to 70% டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய சிம்டம்ஸை காமிக்க ஆரம்பிக்கும். அதனால நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அப்ப 70% மேல கல்லீரல் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதை பாத்தீங்கன்னா இது பண்றதுங்கிறது ரொம்ப சிரமம். அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இது ஆரோக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம எக்ஸசைஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கல்லீரல் ரொம்ப சூப்பரா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 3 years பிஃபோர் பாத்தீங்க அப்படின்னா என் கூட படிச்ச பையன், அதாவது 12th படிச்சுட்டு MBA படிச்சுட்டு கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆக்சுவலா நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலதான் அவரை பார்த்துட்டு வந்தேன் கோயம்புத்தூர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 month ஆஃப்டர் பாத்தீங்கன்னா அவர் இது மாதிரி தவறி போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தது. என்னன்னு கேட்கும் பொழுது லிவர் ப்ராப்ளம் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 35 வயசு இருக்கும் அப்போதைக்கு அவருக்கு. இது மாதிரி இன்னைக்கு இளம் தலைமுறைகள்லாம் இந்த கல்லீரல் பிரச்சனையில நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ், இது மாதிரி பிரச்சனைகள். இது பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடிஞ்சிடும். இதெல்லாம் தவிர்த்துட்டு நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம கல்லீரல், நம்ம ராஜ உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப சிறப்பா ரொம்ப நீண்ட காலம் நம்மளோட ஹெல்த்தியா பாத்தீங்கன்னா வாழ முடியும். ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்ம மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அற்புதமான ஒரு தகவலை சந்திக்கலாம்.